மொக்கதான் ப்ரோ, டிசாஸ்டர் தான், நல்லா இல்லை. ரொம்ப லென்த்தியா எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. எப்போ விடுவாங்கன்னு தான் இருந்துச்சு. பயங்கரமா இருக்கு. ட்ரெய்லர்ல எப்படி இருந்தோ அதோட மாசாவே இருக்கு. இல்ல அவங்க கொடுத்த ஹைப்புக்கு வரல, ஹைப் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஐயா அதான் மூடிட்டல, அப்புறம் என்ன நீங்க வேற கண்ணை மூடிட்ட. எல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொன்னா நல்லா இருந்துச்சு பார்க்க. ஓகேன்னு கூட சொல்ல தோணல, விட்டா போதுன்னு. இந்த வருஷத்துல விஷுவல் கண்டென்ட்லாம் சூப்பரா இருக்கும். விஷுவலிங்லாம் பயங்கரமா இருக்கும். சிங்கம் வைப் எப்படி இருந்துச்சு சிங்கம் படம் வரப்போ, ஸோ அந்த மாதிரி வைப் வந்து இந்த கங்குவால இருக்கு. டிசப்பாயின்மெண்ட். சண்டை போடப்போ இந்த மரம் பட்டைகள் தெரிக்கிறதா இருக்கட்டும், இந்த பனி விழுகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம கண்ணுக்குள்ள வந்து விழுகிற மாதிரி நல்லா மாசா இருந்துச்சு படம். நல்லா தான் இருக்கு, படம் நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. மொக்கதான் ப்ரோ, டிசாஸ்டர் தான், நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் டிசாஸ்டர். கார்த்தி வராரு, அந்த சீன் நல்லா இருந்துச்சு, சூப்பர். திஷா பத்தானிக்கோசரம் பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. கங்குவா நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. டிஎஸ்பி சார் நல்லா போட்டிருக்காரு மியூசிக். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தர, செகண்ட் ஹாஃப் ஓகே, பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பயங்கர மாஸ், ஃபுல்லாகவே படம் பயங்கரமாக போச்சு. 3D நாங்கள் பார்க்க முடியல, கஷ்டம் தான். 3Dக்கு நல்லா விஷுவல்ஸ் இருந்துச்சு. சண்டை போடப்போ இந்த மரம் பட்டைகள் தெரிக்கிறதா இருக்கட்டும், இந்த பனி விழுகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம கண்ணுக்குள்ள வந்து விழுகிற மாதிரி நல்லா மாசாக இருந்துச்சு படம். ஒன்று படம் குறை ஒன்றும் சொல்ல முடியாது, பட் படம் முடிச்சு வெளியே வரும்போது ஒரு இம்பாக்ட் இருக்காது, அவ்வளோ ஒரு ஒரு தாக்கத்தை கொடுக்காது. மற்றபடி படம் ஃபுல்லாவே இருக்கு கத்துரு, வயலன்ஸ் ஃபுல்லா, படம் ஃபுல்லாவே வயலன்ஸ் தான். பட் டிஎஸ்பி சார் மியூசிக் தான் பெரிய பிளஸ் படத்துக்கு, பெரிய பிளஸ். இல்ல நீங்க படமா சேர்த்து பார்க்கும்போது சாங்ஸ் பயங்கரம். இந்த தலைவனே சாங்லாம் இடத்துல ஒரு இதுல வச்சிருக்காங்க, நல்லா இருக்கும். தலைவனே சாங்கா இருக்கட்டும், சூர்யா சார், கங்குவா சூர்யா சாரோட இன்ட்ரோ மட்டும் நீங்க பாருங்க, அவ்வளோ கூஸ் பம்ஸா இருக்கும். பயங்கர இன்ட்ரோ. இந்த ஆடிக்கு குடிநட்டு வாராக்காவில இருந்து கிளிம்ஸ்ல பார்த்தோம்ல, அது மாதிரி பயங்கரமா இருக்கும் இன்ட்ரோ. சூப்பரா இருந்துச்சு படம். இல்ல செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகா இருக்கு, மற்றபடி செகண்ட் ஹாஃப் நல்லாவே பண்ணிருக்காங்க. மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காங்க, டிஎஸ்பி நல்லா பண்ணிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. ட்ரெய்லர்ல எப்படி இருந்தோ அதோட மாசாவே இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. மியூசிக்லாம் சூப்பரா போட்டுருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. ஓகே தான் ப்ரோ, எதிர்பார்த்தாலும் நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. அவன் முடிச்சு விட்டீங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே தான் ப்ரோ, ஓகே. படம் நல்லா இருக்கு. சூர்யாவோட கேரக்டர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்லுவேன். நல்லா தான் இருக்கு, படம் நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. விஷுவல் கண்டென்ட்லாம் சூப்பரா இருக்கும். விஷுவலிங்லாம் பயங்கரமா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு, டிஎஸ்பி நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், போக போக நல்லா இருக்கு. நல்லா இந்த படத்துக்கு இவ்ளோ க்ரோஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கல்ல, அந்த அளவுக்கு வர்த் தான படம். நல்லா இருந்துச்சு, எல்லாரும் நல்லா பார்க்கலாம், சூப்பரா இருந்துச்சு. படத்தோட விஎஃப்எக்ஸ் மத்த சீன்ஸ் அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட் டைம்ல இருந்து அதெல்லாம் கரெக்ட்டா காமிச்சிருக்காங்களா இல்ல ஓவர் டூ பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் இல்ல, எல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொன்னா நல்லா இருந்துச்சு பார்க்க. 3Dல பார்க்க எனக்கு 3Dல பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நான் க்ளோஸ் அப் அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி படம் ரொம்ப நல்லாவே இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த பிரம்மாண்டம்னு சொல்றாங்கல்ல, ஸோ அது இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்ச நாள் வந்து அந்த படத்துக்கு இது பாட்டுக்கும் மற்ற விஷயத்துக்கு தான் இது பண்ணாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் படத்துக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த செட்டாக இருக்கட்டும், அந்த செட்டுக்கு பேக்ரவுண்டில் இருக்க டெப்த் ஆகட்டும், ரொம்ப நல்லாவே இருக்கு. அந்த எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கார்த்தி அதான் கிளைமேக்ஸில் வராரு, பட் அது கொஞ்சம் ஸ்பாய்லராக இருக்கும். படம் வந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் புரியும். அதே மாதிரி நல்லா அந்த செகண்ட் பார்ட்டுக்கும் லீடப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும். மியூசிக்லாம் வேறு லெவலில். ஆக்சுவலி டிஎஸ்பி எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த சிங்கம் வைப்பு எப்படி இருந்துச்சு சிங்கம் படம் வரப்போ, ஸோ அந்த மாதிரி வைப்பு வந்து இந்த கங்குவாவில் இருக்கு. ஓகே, நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்கு, செம்மையா இருக்கு. நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு.
ஐயா அதான் மூடிட்டுல அப்புறம் என்ன நீங்க வேற கண்ணை மூடிட்ட மூஞ்சிய மூடிட்டு தானே போறேன் நீங்க வேற வாட்டர் ஓகே ஓகே நல்லா இருக்கு நல்லா இருக்கு டிசப்பாயின்மெண்ட். நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு தேங்க்யூ ரொம்ப ஸ்லோ ப்ரோ. 2Dலே பார்க்கலாம். 3D நல்லா பண்ணியிருக்காங்க, பட் 2Dல பார்த்தா நல்லா இருக்கும். 3Dல பார்க்க ரொம்ப டல்லா தெரியுது. ஸ்டோரி வைஸ் ரொம்ப ஸ்லோ ப்ரோ. இல்லை ப்ரோ, எனக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு பர்சனலி எனக்கு ஒர்த் இல்லை. அவங்க கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த் இல்லை. ஹைப் கொடுக்காம இருந்திருக்கலாம். அவங்க ஃபேன்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு தெரில. சூர்யா ஃபேன்ஸ் மேபி அவங்களுக்கெல்லாம் பிடிக்கலாம், மேபி இருக்கலாம். படம் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஸ்லோவாக இழுத்துட்டு போனதுனால அந்த அந்த கார்த்திக் கேமியோ ரொம்ப எடுக்கல ப்ரோ. ரொம்ப விட்டா போதும்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஓகே ஓகேன்னு கூட சொல்ல தோணல. விட்டா போதும்னு இருந்துச்சு. இந்த வருஷத்தில் இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவான படம் பார்த்தேன். ஆவரேஜ் மூவினா இதான் நான் பார்த்தது தியேட்டரில். ப்ரோ படம் சிஜி ஒர்க் அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் மற்றபடி ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரோ இருக்கு. ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு ப்ரோ. ஸ்டார்டிங் கொஞ்சம் நான் டீசெண்டாக போகுது ப்ரோ. பட் மூவி போக போக மிடில் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டே போகுது ப்ரோ. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். பாஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது அதுலேருந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கு. ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாத இடத்துல மியூசிக் வைக்கிறது ரொம்ப லென்த்தியாக எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. எப்போ விடுவாங்கன்னு தான் இருந்துச்சு. ஃபுல்லாக சூர்யா ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருந்தார். அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். கடைசியில் ஒரு கேமியோ வச்சாரு. அந்த கேமியை வச்சு படத்தை ஓட்டிடலான்னு பார்த்தாங்க. அதான் முடியல ப்ரோ. ப்ரோ அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க 3 வருஷம். அதுக்கு கொஞ்சம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. மேக்கிங் அதெல்லாம் சிஜி நல்லா தான் இருக்கு. பட் ஸ்டோரி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். சிவா நல்லா பண்ணியிருக்கலாம் நினைக்கிறேன் ப்ரோ. 3D ஒர்க்ஸ் டீசெண்டாக தான் ப்ரோ இருக்கு. ரொம்ப அந்த அளவுக்குலாம் இல்லை. 50-50 டீசெண்டாக தான் இருக்கு. 2Dலே பார்க்கலாம் ப்ரோ. இந்த படத்துக்கு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் வேற இல்லை ப்ரோ. 3D அளவுக்குலாம் இல்லை. கங்குவா 2 கிளியர் கொடுக்குறாங்க. அது கூட தேவையே இல்லை ப்ரோ. அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை ப்ரோ. மியூசிக் கொஞ்சம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. பட் தேவையில்லாத இடத்துல தான் தேவையில்லாத மியூசிக்லாம் வச்சிருக்காங்க ப்ரோ. மியூசிக் அந்த அளவுக்கு வேணாம் ப்ரோ. ஒர்த்து இல்லை. ஃபேமிலியோட பார்க்குற மூவி தான் ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை.